கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தில் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருடம் 20 வருடம் 30 வருடங்களுடைய கணக்கை அவங்க சொல்லுவாங்க. நான் 10 வருடம் அந்த ஒரு சீனியரை அவங்க காமிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது நல்ல விஷயம்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்ப்பது அதை காட்டிலும் ரொம்ப நல்ல விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் ரட்சிப்பை குறித்து நாம் தியானிப்போமே ஆனால் ஒரே வார்த்தையில் சகலமும் நிறைவேறுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் முடிவு பரியந்தம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை இழக்க செய்கிற காரியங்கள் கிரியைகள் அதிகமாக நம்ம பின்தொடர்ந்து வரும். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, எந்த உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் என் தேவனிடத்தில் நான் உறுதியாய் நம்பிக்கை வைத்திருப்பேன்னு சொல்லி அந்த ரட்சிப்பை குறித்து தியானித்து நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டும். அப்போ வருடங்கள் ஆக ஆக வேதத்தில் தேறினவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறினவர்களாக, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாக, வருடங்கள் ஏற ஏற வருடங்கள் அதிகமாக அப்படி நாம் என்ன பண்ணலான்னா மேன்மை பாராட்டலாம். ஆமென். அல்லேலூயா. 10 வருடங்களாக நான் வேதத்தை இத்தனை முறை நான் என்ன பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். இவ்வளவு காரியங்கள், இவ்வளோ தேவனுக்கென்று நான் ஊழியம் செய்திருக்கிறேன், இவ்வளோ காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வெளிப்பாடு, அவருடைய கிருபை வரங்களை நாம் குறித்து தியானிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்துக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டேன்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பீர்களானால் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.